சோறு எப்படி வருது? ஏய் குட்டி, நாம தினமும் சாப்பிடுற சோறு அது எப்படி வருதுன்னு தெரியுமா? முதல்ல அரிசி இருக்கும். அரிசின்னா சின்ன சின்ன வெள்ளை மணிகள் மாதிரி இருக்கும். அதை அப்படியே சாப்பிட முடியாது. அதனால என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதை தண்ணீர்ல நல்லா கழுவுவோம். அரிசி சுத்தமா ஆகிடும். அப்புறம் அந்த அரிசிய குக்கருக்குள்ள போடுவோம். கொஞ்சம் தண்ணீரும் ஊத்துவோம். குக்கருக்கு மூடி போடுவோம். அப்புறம் குக்கரை அடுப்பின் மேல வைப்போம். அதை ஆன் பண்ணுவோம். அடுப்பு சூடாக ஆரம்பிக்கும். குக்கரும் சூடாகும். உள்ள இருக்கிற தண்ணீரும் சூடாகும். கொஞ்ச நேரத்துக்கு குக்கர் சத்தம் போடும். சீன்னு சத்தம் கேட்கும். அப்போ உள்ள அரிசி வெந்துகிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அரிசி சோறா ஆகிடும். நாம சாப்பிடுற சோறு மாதிரியே ஆகிடும். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். குக்கர் ரொம்ப சூடா இருக்கும். அதனால கொஞ்சம் ஆறவிடுவோம். அப்புறம் தான் மூடியை திறப்போம். உள்ள என்ன இருக்கும்? வெள்ளை வெள்ளையா சூடா சூடா சோறு இருக்கும். அதை தட்டுல போடுவோம். சாம்பார் கூட சாப்பிடலாம். ரசம் கூட சாப்பிடலாம். தயிர் கூட சாப்பிடலாம். நெய் போட்டும் சாப்பிடலாம். அம்மா சாப்பிடுவாங்க. அப்பா சாப்பிடுவாங்க. குட்டியும் சாப்பிடுவான். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம்.